This sermon, The Invisible Union of the Bride of Christ, was delivered on Thanksgiving Day, Thursday evening, November 25th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் அமெரிக்கா லூசியானா ஷீவர்போர்ட் என்ற இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் 1965 வருடம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை நன்றி செலுத்தும் நாளன்று த இன்விசிபிள் யூனியன் ஆஃப் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். I canceled a hunting trip to come back to the service of the Lord. So we're glad to be here. நான் கர்த்தருக்கு தொடர்ந்து சேவை செய்யும்படிக்கு ஒரு வேட்டை பயணத்தை ரத்து செய்து விட்டேன். நாங்கள் இங்கு இருப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். I believe the last time here I told you each time we come there's someone missing. And if we shall come back next year and the Lord tarries, there'll be somebody missing. நான் கடந்த முறை இங்கு உங்களுக்கு இதை கூறினேன் என்று நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு முறையும் நாங்கள் வரும்போது யாராவது ஒருவர் காலமாகி விடுகிறார். கர்த்தருடைய வருகை தாமதிக்க நாங்கள் அடுத்த வருடம் திரும்பி வருவோமேயானால் அப்பொழுது யாராவது ஒருவர் காலமாகி விடுவார். One was very, very close to me in heart, spirit. That was Brother Lyle. இருதயத்திலும் ஆவியிலும் எனக்கு மிக மிக நெருக்கமான ஒருவர் இருந்தார். அது சகோதரன் லைல் அவர்களாயிருந்தது. I've always had a welcoming coming in, standing back there and listening to Brother Jack's study of the old quartet singing. They're singing in glory tonight. சகோதரன் ஜாக் அவர்களுடைய படிப்பு அறையில் அங்கே பின்னால் நின்று கொண்டு நால்வரை கொண்ட பண்டைய குழு பாடுவதை கேட்கும் போது அது எப்பொழுதுமே உள்ளே வருவதற்கு எனக்கு ஒரு நல்ல வரவேற்பாய் இருந்து வந்தது. ஆனால் அவர்கள் இன்றிரவு மகிமையில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். Well, it's one of those voices already over there waiting for the other three. நல்லது. எனவே அந்த குரல்களில் ஒன்று அங்கு அடைந்து மற்ற மூன்றிற்காக அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. I guess I'll never hear it here on earth no more. But I certainly am looking forward to hearing it again, brother, sister Moore, and you in that land where it'll never be dim. ஆகையால் நான் அதை இனி ஒருபோதும் பூமியின் மேல் கேட்கவே மாட்டேன் என்று யூகிக்கிறேன். ஆனால் நான் அதை நிச்சயமாக மீண்டும் கேட்க எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். சகோதரன் சகோதரி மூர் இருக்க போகும் அந்த தேசம் ஒருபோதும் மங்களடையவே மாட்டாது. Brother Palmer was a great servant of Christ. சகோதரன் பாமர் ஒரு மகத்தான கிறிஸ்துவின் ஊழியக்காரனாயிருந்தார். I can remember Brother Jack tell me about his dedicated life to God. தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட அவருடைய ஜீவியத்தை குறித்து சகோதரன் என்னிடத்தில் கூறிக்கொண்டிருந்ததை என்னால் நினைவு கூற முடிகிறது. We're carpenters together and said he would be eating his lunch, have his sandwich in his hand, eating a sandwich and reading his Bible. அவர்கள் தச்சர்களாக ஒன்று சேர்ந்து பணிபுரிந்தனர். அவர் தன்னுடைய மதிய உணவை அருந்தும் போது தன்னுடைய ஒரு கையில் இறைச்சி வைக்கப்பட்டுள்ள இடையீட்டு ரொட்டியை வைத்து புசித்துக் கொண்டே தன்னுடைய மற்றொரு கையில் வேதாகமத்தை வைத்துக் கொண்டு வாசிப்பார் என்று கூறினார். See, he done some mighty great things, Brother Palmer did. He's a good carpenter, a good father, his children, a lovely family. He raised them all to serve the Lord. பார்த்தீர்களா, சகோதரன் பாமர் சில மகத்தான வல்லமையுள்ள காரியங்களை செய்துள்ளார். அவரே செய்தார். அவர் ஒரு நல்ல தச்சராகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாகவும் இருந்து ஒரு அருமையான குடும்பத்தையும் உடையவராயிருந்தார். அவர்கள் எல்லோரையுமே கர்த்தரை சேவிக்கும்படி வளர்த்தார். As far as I know, they're all saved and filled with the Holy Ghost. And that's a great contribution to any man in these days, boys and girls. எனக்கு தெரிந்த வரையில் அவர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுள்ளனர். அதுவே இந்நாட்களில் எந்த மனிதனும் தன்னுடைய பையன்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் செய்துள்ள ஒரு மகத்தான உதவியாகும். But see, all that he ever done won't amount to too much until serving God, unless he served God. And tonight, what he has done here on earth, his good deeds, he's gone to his reward to be with him. God rest the soul of our brother. ஆனால் பாருங்கள், அவர் எப்போதும்
செய்துள்ள எல்லாவற்றிலும் அவர் தேவனை சேவித்திராவிடில் தேவனை சேவிக்கும் அளவிற்கு அவை ஈடாகாது. அவர் பூமியின் மேலிருந்தபோது தான் செய்திருந்த தன்னுடைய நல்ல செய்கைகளின் நிமித்தமாக தன்னுடைய பலனை அடையும்படி அவர் இன்றிரவு அவர்களோடு இருக்க சென்று விட்டார். தேவன் நம்முடைய சகோதரின் ஆத்மாவை இளைப்பாறச் செய்வாராக. I know as long as this is a tabernacle here, and I know his voice will still be here. You can hear it. இந்த கூடாரம் இங்கிருக்கும் வரையில் அவருடைய சத்தம் இன்னமும் இங்கே இருக்கும் என்பதை நான் அறிவேன். உங்களால் அதை கேட்க முடியும் என்று நான் அறிவேன். Sister Anna Jean and her sister playing the organ and piano, and how they never had to wait. Brother Palmer just stand here and he just pick the song up, go on, they'd catch it. I look forward to hearing him leading the song. சகோதரி ஆனஜின் மற்றும் அவளுடைய சகோதரியும் இசைப்பேழையையும் இசைக்கருவியையும் வாசிக்கும் போது எப்படியாய் அவர்கள் காத்திருக்க வேண்டியதாய் இல்லாதிருந்தது. சகோதரன் பாமர் இங்கே அப்படியே எழுமி நின்று ஒரு பாடலை எடுத்து அதை தொடர்ந்து பாடுவார். அவர்களும் அதை புரிந்து கொள்வார்கள். அவர் பாடலை முன்னின்று நடத்துவதை கேட்க நான் எதிர்நோக்கியிருந்தேன். To his children, to his wife, and to the brother Jack, his bosom friend. They've been friends for all these years. And Brother Brown, Sister Brown, and all you Tabernacle, God bless you. I miss him too. God rest his gallant soul until we meet him in peace. Let's bow our heads. அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய மனைவியையும் சகோதரன் ஜாக் அவர்களையும் அவருடைய நெருங்கிய நண்பரையும் அவர்கள் இத்தனை வருடங்களாக நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர். சகோதரன் பிரவுன் மற்றும் சகோதரி பிரவுன் மற்றும் கூடாரத்தில் உள்ள உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நானும் கூட அவரை இழந்து வருந்துகிறேன். நாம் சமாதானமாக அவரை சந்திக்கும் வரையில் தேவன் அவருடைய தீரமான ஆத்துமாவை ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. Gracious Heavenly Father, just speaking of this great servant, I missed him tonight as him shaking my hands and that cunning little smile he always had when he said, God bless you, Brother Branham, when we'd walk in the door. I know he's come up to your house tonight. கிருபையுள்ள பரலோக பிதாவே, சற்று முன் இந்த மகத்தான ஊழியக்காரரை குறித்து பேசினேன். அதாவது அவர் என்னுடைய கரங்களை குலுக்கினதையும் நாங்கள் உள்ளே வாசலண்டை நடந்து செல்லும் போது அவர் சகோதரன் பிரண்ணாம் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று கூறி மனதை கவரக்கூடிய சிறு புன்னகையோடு எப்போதும் இருந்து வந்ததையும் நான் இன்றிரவு இழந்து வருந்துகிறேன். அவர் இன்றிரவு உம்முடைய வீட்டிற்கு வந்துள்ளார் என்பதை நான் அறிவேன். So I pray, dear God, that you'll let the fruits, his works that follow him, be great, continuing on with his children and his wife. ஆகையால் அன்புள்ள தேவனே, அவரை பின்தொடர்ந்த அவருடைய கிரியைகளும் பலன்களும் மகத்தாய் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய மனைவியையும் தொடரும்படிக்கு நீர் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். We pray that you'll bless her, Lord. You said you would be a husband to the widows that were widows indeed. கர்த்தாவே, நீர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். நீர் உண்மையான விதவைகளுக்கு புருஷனாக இருப்பதாக கூறினீர். I pray for our sister Palmer and for all the children. I know how to sympathize with both, losing a companion and also losing my dad. நான் எங்களுடைய சகோதரி பாமர் அவர்களுக்காகவும் எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். நான் என் துணைவியையும் என் தகப்பனையும் கூட இழந்து விட்டபடியால் இவ்விரு சாராரோடும் எப்படி பரிவிரக்கம் கொள்ள வேண்டும் என்பதை நான் அறிந்துள்ளேன். So Father, while we're here tonight, we pray that you'll prepare our hearts also for that hour. We don't know, it might come as sudden as his did. We don't know when it will come, but we know it's got to come. ஆகையால் பிதாவே, நாங்கள் இன்றிரவு இங்குள்ள போதே நீர் அந்த வேலைக்காக எங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தெரியாது, அந்த நேரம் அவருக்கு சடிதியாய் வந்தது போல வரலாம். அது எப்பொழுது வரும் என்பதை நாங்கள் அறியோம். ஆனால் அது வர வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம். So we pray, God, that you'll search every heart that's in here tonight. God, don't leave mine out. Search mine too and try me. ஆகையால் தேவனே, நீர் இங்குள்ள ஒவ்வொரு இருதயத்தையும் இன்றிரவே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, என்னை விட்டுவிடாதேயும், என்னையும் கூட ஆராய்ந்து பார்த்து என்னையும் சோதித்தறியும். Lord, if there be any evil in us, take it out. We want to serve you. That's our full objective, is to serve you. கர்த்தாவே, எங்களுக்குள் ஏதாவது பொல்லாங்கு காணப்படுமாயின் அதை எடுத்து போடும்.
நாங்கள் உம்மை சேவிக்க விரும்புகிறோம். உம்மை சேவிப்பதே எங்களுடைய முழு நோக்கமாய் உள்ளது. Pour out your Spirit upon us tonight and the rest of this week. Bless this tabernacle by the name of the Life Tabernacle. உம்முடைய ஆவியை எங்கள் மேல் இன்றிரவும் இந்த வாரத்தின் மற்ற நாட்களிலும் ஊற்றும். ஜீவ கூடாரம் என்னும் பெயரை கொண்டுள்ள இந்த கூடாரத்தை ஆசீர்வதி. May it receive full blessings of that name and be full of the life of God this week to save every lost soul, to fill every believer with the Holy Ghost and renew the hopes that's in us, Lord, again. இது அந்த பெயருக்கேற்ற முழு ஆசீர்வாதங்களையும் பெற்று தேவனுடைய ஜீவனின் நிறைவாயிருந்து இந்த வாரம் இழந்து போன ஒவ்வொரு ஆத்துமாவையும் ரட்சிக்கும்படி ஒவ்வொரு விசுவாசியையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படிக்கு எங்களுக்குள்ள நம்பிக்கைகளை மீண்டும் கர்த்தாவே புதுப்பியும். We pray that you'll also heal all the sick and afflicted that comes among us. எங்களுக்கு மத்தியில் வந்துள்ள வியாதிஸ்தர் மற்றும் அவதியுற்றோர் எல்லோரையும் கூட சுகப்படுத்தும். May your great Holy Spirit be here, Lord, and just heal and anoint each one to believe. Grant these things, Father. கர்த்தாவே, உம்முடைய மகத்தான பரிசுத்த ஆவி இங்கிருந்து சுகப்படுத்துவதாக. இதை விசுவாசிக்கும்படி ஒவ்வொருவரையும் அபிஷேகியும். பிதாவே, இந்த காரியங்களை அருளும். God help me now. If it fall my turn to bring the message, I pray, God, that you'll just let the man part stand to one side. May the Holy Spirit come in and move upon us, Lord. May the Holy Ghost take the meeting, Lord. தேவனே, இப்பொழுதே எனக்கு உதவி செய்யும். இது செய்தியை கொண்டு வருகிற என்னுடைய தருணமாக இருக்கிறபடியால் தேவனே, நீர் மனிதபாகம் ஒருபுறம் நிற்க செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து கர்த்தாவே எங்கள் மேல் அசைவாடுவாராக. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்தை பொறுப்பேற்றுக் கொள்வாராக. We know that we're so insufficient. We could not do it, none of us. We don't claim to be able to do it. But Lord, we know that thou art the one. So we're looking to thee, Lord. நாங்கள் மிகவும் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் எவருமே அதை செய்ய முடியாது. அதை செய்ய முடியும் என்று நாங்கள் உரிமை கோருகிறதில்லை. ஆனால் கர்த்தாவே, நீர் ஒருவரே அதை செய்யக்கூடியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையால் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Move, Spirit of God, and fall fresh on us. We ask in Jesus' name. Amen. தேவ ஆவியானவரே அசைவாடி எங்கள் மீது புதிதாக விடும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Now, I want to pass greetings on down the line to the churches now that's hooked up across the state. இப்பொழுது தேசத்தினூடாக தொலைபேசி மூலம் இணைக்கப்பட்டுள்ள சபைகளுக்கு நான் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். We're on the telephone hookup, which is a fine little system that we have been able to get through our brother Perry Green from Beaumont, Texas. நாம் தொலைபேசியின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். டெக்சாஸில் உள்ள போமாண்டை சேர்ந்த நம்முடைய சகோதரன் பேரிகிரீன் அவர்கள் மூலம் இந்த அருமையான முறை கிடைத்துள்ளது. And the church is completely, it's following the message all the way across the United States. It's hooked up tonight. இன்றிரவு ஐக்கிய நாடுகளினூடாக முழுமையாக இந்த செய்தியை பின்பற்றுகிற சபைகள் தொலைபேசியின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கின்றன. We send greetings up and down the west coast all the way from Vancouver down to Tijuana, Mexico, through San Jose, Los Angeles, all the groups over in there. We greet you from Freeport. நாங்கள் மேற்கு கரைக்கும் வான்கூவர் தொடங்கி மெக்சிகோவில் உள்ள டியானா வரைக்கும் சான் ஜோன்ஸ், லாஸ் ஏஞ்சலிஸ் மற்றும் அங்குள்ள எல்லா குழுக்களுக்கும் ஷீவர் போர்ட்டில் இருந்து உங்களுக்கு வாழ்த்துதல்களை அனுப்புகிறோம். Also, all the way to Prescott, Arizona, to the group up there that's waiting on the Lord. We send greetings to you and to Tucson. Also, Sierra Vista, all the way to New York, up and down across the nation. The Lord bless you, each one. மேலும் இங்கிருந்து அரிசோனாவில் உள்ள பிரஸ்காட்டில் அங்கே கர்த்தர் பேரில் காத்துக் கொண்டிருக்கிற குழுவுக்கும், டூசானுக்கும், சிரவெஸ்டாவில் உள்ள உங்களுக்கும் நாங்கள் வாழ்த்துதல்களை அனுப்புகிறோம். தொடர்ந்து நியூயார்க் வரைக்கும் தேசத்தினூடாக உள்ள யாவருக்கும் வாழ்த்துதல்களை அனுப்புகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. I wish you were here tonight. This beautiful old state of Louisiana, where it seems like a second home to me. இன்றிரவு நீங்கள் இங்கிருந்தால் நலமாயிருக்கும். இந்த அழகான பண்டைய லூசியானா மாநிலம் எனக்கு ஒரு இரண்டாம் வீட்டை போல தென்படுகிறது. Yeah. You know, you people up in New York, you know, kind of laugh at you a little bit the way you talk. I'm right at home tonight. நியூயார்க்கில் உள்ள ஜனங்களாகிய நீங்கள் பேசுகின்ற விதம் சற்று சிரிப்பாக உள்ளது என்பதை நீங்களே அறிவீர்களா? எனக்கு இன்றிரவு வீட்டில் உள்ளதை போன்றே உள்ளது. Everybody down here, you know, said, "Hello, Dad, Brother Branham.
You bring Sister Branham and all the young ones to come over to see us. Oh my, that makes me feel good. That's real English to me. ஆம், இங்குள்ள ஒவ்வொருவரும் என்னை கூப்பிட்டு, அருமை சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் சகோதரி பிரணாம் அவர்களையும் பிள்ளைகளையும் எங்களை காணும்படி அழைத்து வாருங்கள் என்றனர் என்பது உங்களுக்கு தெரியும். ஓ என்னே, அது எனக்கு நல்லுணர்வை உண்டாக்குகிறது. அதுவே எனக்கு உண்மையான ஆங்கிலமாயிருக்கிறது. Not disregarding you people in the east and the north and different places, but you know, I guess I was just born an old Reb and have to stay that way. I kind of like it myself. It's real English. அப்படியானால் கிழக்கிலும் வடக்கிலும் மற்றும் வித்தியாசமான இடங்களிலும் உள்ள ஜனங்களாகிய உங்களை அவமதிக்கிறேன் என்பதல்ல. ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் மற்றவைகளை புரிந்து கொள்ள இயலாதவனாக பிறந்தேன் என்றே நான் யூகிக்கிறேன். ஆயினும் அந்த விதமாகவே தரித்திருக்க வேண்டும். ஆனால் இது எனக்கு ஒரு விதமாக பிடிக்கிறது. அது உண்மையான ஆங்கிலமாயிருக்கிறது. I was at a businessman's breakfast here not long ago, and they said, "We will now stand and sing the national anthem." And I stood up and said, "For my old Kentucky home, far away." நான் இங்கு அண்மையில் வர்த்தக புருஷர்களுடைய காலை சிற்றுண்டி கூட்டத்தில் இருந்தேன். அப்பொழுது அவர்கள், நாம் இப்பொழுது எழும்பி நின்று தேசிய கீதத்தை பாடுவோம் என்று கூறினர். அப்பொழுது நான் எழும்பி நின்று தூரத்தில் உள்ள என்னுடைய பண்டைய கெண்டக்கி வீடு என்றே பாடினேன். அதுவே எனக்கு தேசிய கீதமாக இருந்தது. அதை குறித்து நான் அறிந்ததெல்லாம் அவ்வளவுதான். So we send you greetings. Now to the, I believe they are going to try to broadcast the breakfast also, the businessman's breakfast Saturday morning. Brother Green will tell you at the microphones out there now. ஆகையால் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துதல்களை அனுப்புகிறோம். சனிக்கிழமை காலை நடைபெற உள்ள வர்த்தக புருஷர்களுடைய காலை சிற்றுண்டி வேளையிலான கூட்டத்தையும் அவர்கள் ஒலிபரப்ப முயற்சிக்கப் போகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் கிரீன் உங்களுக்கு அதை கூறுவார். இப்பொழுது அவர் இங்கே ஒலிபெருக்கிகளின் அருகில் இருக்கிறார். So he'll tell you what time the breakfast starts and what time each night to tune in. We thank you very kindly and pray for us. ஆகையால் அவர் காலை சிற்றுண்டி கூட்டம் எந்த நேரத்தில் துவங்கும் என்றும் ஒவ்வொரு இரவும் அது எந்த நேரத்தில் ஒலிபரப்பப்படும் என்றும் உங்களுக்கு சொல்லுவார். நாங்கள் மிகுந்த தயவோடு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். Now to the local assembly here and Brother Jack's Tabernacle, just going to ask you a favor tonight. இப்பொழுது இன்றிரவு நான் இங்குள்ள உள்ளூர் சபைக்கும் சகோதரன் ஜாக்கினுடைய கூடாரத்துக்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்கப் போகிறேன். Being that I was going to give my Thanksgiving message across the nation tonight to our local churches that's following the message. நான் இன்றிரவு என்னுடைய நன்றி செலுத்தும் செய்தியை தேசத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் இந்த செய்தியை பின்பற்றுகிற நம்முடைய உள்ளூர் சபைகளுக்கும் அளிக்கப் போவதாயிருக்கிறபடியால் in this may be a little lengthy and then again I may preach some doctrine. இது சற்று நீண்டதா இருக்கக்கூடும். அதன் பின்னர் நான் மீண்டும் சில உபதேசத்தை பிரசங்கிக்கலாம். So if so, and if you don't agree with it, just like I always said about eating cherry pie, when I run into a seed, I don't throw the pie out, I throw the seed out. Just keep on eating pie. ஆகையால் அவ்வாறு இருக்குமேயானால் நீங்கள் அதனோடு இணங்காமற் போனால், நான் செர்ரிப்பழம் சாப்பிடுவதை குறித்து எப்பொழுதும் கூறினது போலவே, நான் செர்ரிப்பழத்தை சாப்பிடும் போது அதில் ஒரு கொட்டை அகப்பட்டால் அப்பொழுது நான் அந்த கொட்டையை வீசிவிட்டு அப்பழத்தை தொடர்ந்து புசித்துக் கொண்டே இருப்பேன். So if I happen to mention something tonight, it's one reason I took this invitation tonight to be here to bring my Thanksgiving message to the groups across the country was because Brother Jack always so freely opened his door and says, "Preach what's on your heart." So I feel real at home. ஆகையால் நான் இன்றிரவு ஏதோ ஒன்றை கூற நேர்ந்தால் நல்லது. நான் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்கான ஒரே காரணம் என்னவெனில், தேசத்தினூடாக உள்ள குழுவினர்களுக்கு இங்கிருந்து என்னுடைய நன்றி செலுத்தும் செய்தி அளிக்க வேண்டும் என்பதே ஆகும். ஏனென்றால் சகோதரன் ஜாக் அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய கதவை முழு மனதுடன் திறந்து உங்கள் இருதயத்தில் உள்ளதை பிரசங்கியுங்கள் என்று கூறுகிறார். ஆகையால் நான் உண்மையாகவே வீட்டில் உள்ளதை போன்றே உணர்கிறேன். So it may be that in here, in the local assembly here with Brother Jack, there might be ministers and some people that would disagree with doctrine. சகோதரன் ஜாக் அவர்களோடு இங்கே உள்ளூர் சபையில் உள்ள ஊழியக்காரர்களும் சில ஜனங்களும் இங்கு இந்த உபதேசத்துடன் இணங்காமல் இருக்கலாம். Usually I have the courtesy not to mention doctrine in a man's pulpit that has invited me to come speak for him. வழக்கமாகவே அவருக்காக என்னை வந்து பேசும்படி அழைத்திருக்கிற ஒரு மனிதனுடைய பிரசங்கபீடத்திலிருந்து என்னுடைய உபதேசத்தை குறித்து பேசக்கூடாது என்ற ஒரு மரியாதையை நான் வைத்துள்ளேன். So
After tonight, I suppose I'll just be praying for the sick and doing the regular service. ஆகையால் இன்றிரவிற்கு பிறகு நான் வியாதிஸ்தர்க்காக ஜெபித்து விட்ட பின்னர் வழக்கமான ஆராதனையை நடத்தலாம் என்று எண்ணுகிறேன். But I thought I would let you know beforehand that if something that I say that might be disagreeable, well, just allow it to my ignorance, I guess, and know no better and pray for me. ஆனால் நான் உங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும்படி செய்ய நினைத்தது என்னவென்றால், அதாவது ஒப்புக்கொள்ள முடியாத ஏதோ ஒரு காரியத்தை நான் கூறினால் அது என்னுடைய அறியாமையையும் அதை பார்க்கிலும் மேலும் நான் அறிந்திருக்கவில்லை என்றுமே நான் யூகிக்கிறேன். எனவே எனக்காக ஜெபியுங்கள். So now let us turn in the Word to a chapter here that I wish to refer to many places tonight because I've got several scriptures and little notes wrote out here in a tablet. ஆகையால் இப்பொழுது நாம் இங்கே வார்த்தையில் உள்ள ஒரு அதிகாரத்திற்கு திருப்புவோம். நான் இன்றிரவு அநேக இடங்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் நான் இங்குள்ள ஒரு குறிப்பு புத்தகத்தில் அநேக வேத வாக்கியங்களையும் சிறு குறிப்புகளையும் எழுதி வைத்துள்ளேன். I remember the first time I climbed on the platform at Life Tabernacle 20 years ago. I didn't have to write down my scriptures and reference. I was just 20 years younger then. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் முதன்முறையாக ஜீவ கூடார மேடையின் மேல் ஏறினதை நினைவு கூறுகிறேன். அப்பொழுது நான் என்னுடைய வேத வாக்கியங்களையோ குறிப்புகளையோ எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருந்ததில்லை. அப்பொழுது நான் 20 ஆண்டுகள் இளைஞனாக இருந்தேன். But now I've done past 25, so I'm the second time. So I've can't remember it like I used to. ஆனால் நான் இரண்டாம் முறையாக இப்பொழுது 25 வயதை கடந்து விட்டேன். எனவே என்னால் முன்பு போல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. I have to write my scriptures down and sometimes brief down something other I want to refer to. ஆகவே நான் என்னுடைய வேத வசனங்களை எழுதி வைக்க வேண்டியதாக இருக்கிறது. சில நேரங்களில் நான் குறிப்பிட வேண்டும் என்கிற மற்ற ஏதோ காரியத்தையும் சுருக்கமாக கீழே எழுதி வைத்துக் கொள்ளுகிறேன். And now the Lord bless as we read out of God's Word and the book of Romans, the 7th chapter. Now I want to kind of teach this like a Sunday school lesson. இப்பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் இதை ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்தை போன்று போதிக்க விரும்புகிறேன். know there's people standing and at the tabernacle, usually at Jeffersonville. We want to greet you all tonight too. Know that you're hooked up there at the tabernacle. ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். வழக்கமாக ஜெஃபர்சன்வில்லில் உள்ள கூடாரத்தில் உள்ள உங்கள் யாவரையும், அதாவது அங்கே உள்ள கூடாரத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து இன்றிரவு உங்கள் யாவருக்கும் நாங்கள் வாழ்த்து கூற விரும்புகிறோம். And it looks like being at the tabernacle tonight. If you were down here, the people around the walls and overflowed. இன்றிரவு கூடாரத்தில் உள்ளதை போன்றே காணப்படுகிறது. நீங்கள் இங்கிருப்பீர்களேயானால் ஜனங்கள் சுவர்களை சுற்றி நிரம்பி வழிய நின்று கொண்டிருப்பதை காணலாம். Now, I suppose you're that way too to all the people that's up in that part of the country that come in for the message. இப்பொழுது நீங்களும் கூட அந்த விதமாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். தேசத்தின் அந்த பக்கத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் செய்தியை கேட்பதற்காக வந்திருப்பார்கள். Now, we are going to use this like a Sunday school lesson. And it's not directed to anything, any certain persons or anything, just to the church, the body of Christ. That we're trying to lead to deeper thoughts and higher objectives, believing that the coming of the Lord Jesus is at hand. Amen. இப்பொழுது நாம் இதை ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்தை போல போதிக்கப் போகிறோம். இது எந்த காரியத்திற்கும், எந்த குறிப்பிட்ட நபர்களுக்கும் அல்லது எந்த காரியத்திற்கும் எதிராக சுட்டிக்காட்டப்படாமல் வெறுமன சபைக்கு நாம் ஆழமான கருத்துக்களுக்கும் உயர்வான நோக்கங்களுக்கும் வழிநடத்த முயன்று கொண்டிருக்கிறோம் என்றும் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். We believe that. Much more, it's 20 years closer than it was the first time I come to Shreveport. Oh, so much has happened since that time. நாம் அதை விசுவாசிக்கிறோம். நான் முதன்முறையாக ஷீவர்போர்ட்டுக்கு வந்திருந்ததை காட்டிலும் அது 20 ஆண்டுகள் சமீபமாய் உள்ளது. ஓ, அந்த நேரம் முதற்கொண்டு எவ்வளவோ காரியங்கள் சம்பவித்துள்ளன. Now we're looking forward for the coming of the Lord in our generation. I'm not looking for revival in our generation. I'm looking for the coming of the Lord in our generation. இப்பொழுது நம்முடைய சந்ததியில் நாம் கர்த்தருடைய வருகைக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய சந்ததியில் நான் எடுப்பதற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கவில்லை. நம்முடைய சந்ததியில் நான் கர்த்தருடைய வருகைக்காகவே எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். Now in Romans 7, trusting that you have your Bibles open everywhere now across the country, we want to read closely now. இப்பொழுது ரோமர் 7ஆம் அதிகாரம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் உள்ள நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வேதாகமங்களை அந்த அதிகாரத்திற்கு திறப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் கவனமாக படிக்க விரும்புகிறோம். This message out of here, it seems like it's on marriage and divorce, but it really isn't. To me, it's a prophecy for the church in the last days. இங்கே கொடுக்கப்பட உள்ள இந்த செய்தி விவாகமும் விவாகரத்தும் என்பதை குறிப்பிடுவது போன்று தென்படுகிறது. ஆனால் அது உண்மையில் அப்படியல்ல. எனக்கோ அது கடைசி நாளில் உள்ள சபைக்கான ஒரு தீர்க்க தரிசனமாய் உள்ளது. Let us read. நாம் வாசிப்போமாக. Know ye not, brethren, for I speak to them that know the law, how that the law has dominion over a man as long as he liveth. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? For the woman which has a husband is bound by the law to her husband so long as he liveth. But if the husband be dead, she is loose from the law of her husband. அது எப்படி என்றால், புருஷரையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறார். So then, if while her husband liveth, she is married to another man, she shall be called an adulteress. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். But if her husband be dead, she is free from that law, so that she is no adulteress, though she be married to another man. புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. Wherefore, my brethren, ye also are become dead to the law by the body of Christ, that you should be joined or should be married to another, even to him who is risen from the dead, that we should bring forth fruit unto God. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். For when we were in the flesh, motions of sin, which were by the law, did work in our members to bring forth fruit unto death. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. But now we are delivered from the law, that being dead wherein we were held, that we should serve in newness of spirit and not in the oldness of the letter. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். And now let us pray. Dear God, we have just read what we believe to be the sacred word of God. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, புனிதமான தேவனுடைய வார்த்தை என்று நாங்கள் விசுவாசிக்கிற வார்த்தையை நாங்கள் வாசித்திருக்கிறோம். And that's what we are believing, that not one jot or one tittle shall in no wise pass from this until all is fulfilled. அப்படித்தான் நாங்கள் அதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இவை யாவும் நிறைவேறுவதற்கு முன்பு வேதத்திலுள்ள ஒரு இடத்தின் ஒரு புள்ளி அல்லது ஒரு உறுப்பு கூட அவமாய் போவதில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். And we believe that our Lord told us in Revelations, the 22nd chapter, that whosoever shall take one word from it or add one word to it, the same is part will be taken from the book of life. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் எவனாவது அதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது ஒரு வார்த்தையை கூட்டினால் அவனுடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்று எங்கள் கர்த்தாவே நீர் எங்களிடம் கூறினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
And we see that by misrepresentation of this word, as Satan misrepresented it to Eve, caused her to doubt one word, threw the whole human race into a fallen chaos. Just one word. இந்த வார்த்தையின் தவறான வியாக்கியானத்தினால் சாத்தானது ஏவாளுக்கு தவறாக வியாக்கியானித்த காரணத்தால் அவளை ஒரு வார்த்தை சந்தேகிக்கும்படி செய்தபடியால் அது முழு மானிட வர்க்கத்தையும் வீழ்ச்சியடைந்த ஒரு குழப்பத்திற்குள்ளாக வீழ்த்தியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். வெறுமன ஒரே வார்த்தை. Then we see in the middle of the book came our Lord and Savior, and He gave us this quotation concerning it. Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. அதன் பின்னர் வேதாகம புத்தகத்தின் மையத்தில் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமானவர் வந்து அவர் இதை குறித்த இந்த மேற்கோளை எங்களுக்கு அளித்தார் என்பதை நாங்கள் காண்கிறோம். அது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதாகும். Then the solemn warning in the last book of the Revelation of Jesus Christ, whosoever shall add a word or take a word away, his part will be taken from the book of life. அதன் பின்னர் கடைசி புத்தகமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒருவன் இவைகளோட ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது எடுத்து போட்டால் அவனுடைய பங்கு ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்னும் பயபக்தியான எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. Oh God, knowing, seeing how fragile we are, knowing that we're walking on the brittle threads of life, of this mortal life, not knowing what time that we're going to be summoned to answer on high. ஓ தேவரே, நாங்கள் எந்த அளவு உடைந்து போகக்கூடியவர்கள் என்பதை கண்டு இந்த அழிவுள்ள ஜீவியத்தில் எளிதில் அருந்து போகக்கூடிய ஜீவ கயிறுகளின் மேல் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் எந்த நேரத்தில் பதில் கூறும்படியாக உன்னதத்திற்கு அழைக்கப்பட போகிறோம் என்பதை அறியோம். Let us, O Lord, lay aside everything in our hearts, everything in our minds, and look straight to your word tonight, and for you to come and interpret it with living oracles. Granted. ஓ கர்த்தாவே, எங்கள் இருதயங்களில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும், எங்கள் சிந்தைகளில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு உம்முடைய வார்த்தையை இன்றிரவு நேராக நோக்கி பார்க்கும்படி நீரே வந்து அந்த ஜீவிக்கிற வார்த்தைகளை வியாக்கியானம் செய்வீராக. இதை அருளும். May your spirit fall upon us and anoint the words to our hearts, that we might go from here this evening better people than we are now, and we might have a closer insight on Jesus Christ. உம்முடைய ஆவியானது எங்கள் மேல் விழுந்து வார்த்தையை எங்களுடைய இருதயத்திற்கு அபிஷேகித்து இன்று மாலை நாங்கள் இங்கிருந்து செல்லும் போது நாங்கள் இப்பொழுதுள்ளதை காட்டிலும் மேலான ஜனங்களாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் ஆழ்ந்த அறிவை பெற்றவர்களாய் புறப்பட்டு செல்வோமாக. Grant it, Lord, that we might understand the day that we're living in and the preparation of God for His people in this hour, this great, crucial, dark time that we're now living in. நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாளை புரிந்து கொள்ளும்படியாகவும் இப்பொழுது நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இருளான நேரத்தை, நெருக்கடியான நேரத்தை, இந்த மகத்தான நேரத்தை புரிந்து கொள்ளும்படியாகவும் இந்த வேளையில் அவருடைய பிள்ளைகளுக்கான தேவனுடைய ஆயத்தத்தையும் புரிந்து கொள்வோமாக. கர்த்தாவே, இதை அருளும். God anoint us, not only speaker but hearer, and together make our hearts to tremble at your word. For the fear of God is the beginning of wisdom. தேவரே, இதை அபிஷேகியும். பேசுபவரை மாத்திரமல்ல, கேட்கிறவர்களையும் அபிஷேகியும். எங்கள் இருதயங்கள் ஒருமித்து உம்முடைய வார்த்தைக்கு நடுங்கும்படி செய்யும். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Grant these things, Father, for we ask it in Jesus' name. Amen. பிதாவே, இந்த காரியங்களை அருளும். ஏனென்றால் நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். I'd like to title these few remarks that I was going to make here, and some scriptures that I would like to follow up closely behind, if the Lord willing, to the Thanksgiving message,
to the invisible union of the bride of Christ. The invisible union of the bride of Christ. கர்த்தருக்கு சித்தமானால் நான் இங்கு பேசவிருக்கும் சில வார்த்தைகளும் அதற்கு ஆதாரமாக நான் உபயோகிக்கவிருக்கும் வேதவசனங்களும் ஒருங்கே கொண்டதான என் நன்றி செலுத்தும் செய்திக்கு காணக்கூடாதது பற்றி, அதாவது கிறிஸ்துவின் மணவாட்டியின் காண முடியாத இணைப்பு, கிறிஸ்துவின் மணவாட்டியின் காண முடியாத இணைப்பு என்று தலைப்பிட விரும்புகிறேன். It doesn't sound like a Thanksgiving message, though any scripture we're thankful for all of it. இது ஒரு நன்றி செலுத்தும் செய்தியைப் போல் ஒலிக்காது. எந்த ஒரு வேதவசனமாய் இருந்தாலும் நாம் அவை எல்லாவற்றுக்காகவும் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். I am thankful to God to be living in this time of the closing scenes of this world's history. இவ்வுலக சரித்திர காட்சிகளின் முடிவான இந்த நேரத்தில் ஜீவிப்பதற்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். I don't know if I would have had a say so before the foundation of the world, and God would have laid out the whole program to me and said to me, I want you to preach. And now what age do you desire to go to the earth to preach? I would have chose this age. For I think this is a golden age. எனக்கு தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்பு எனக்கு பேசும்படியான ஒரு தருணம் அளிக்கப்பட்டு தேவன் எனக்கு முன்பாக முழு திட்டத்தையும் வைத்து விவரித்து, நீ சென்று பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவே நீ எந்த காலத்தில் பூமிக்கு சென்று பிரசங்கிக்க வாஞ்சிக்கிறாய் என்று என்னிடத்தில் கேட்டிருப்பாரேயானால் அப்பொழுது நான் இந்த காலத்தையே தேர்ந்தெடுத்திருந்திருப்பேன். ஏனெனில் இதுவே பொற்காலம் என்பது என் கருத்து. I certainly would have loved to have been here during the time of his visit to the earth, but still I think this right now is a greater time, because it's the time that he's coming to take the people that he's redeemed nearing the resurrection, when all the redeemed will come forth. அவர் இவ்வுலகில் விஜயம் செய்த நேரத்தில் நான் இங்கிருக்க நிச்சயமாகவே விரும்பியிருப்பேன். ஆனால் இதுவோ அதை காட்டிலும் மகத்தான காலமாய் இப்பொழுது உள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் மீட்டிருக்கிற ஜனங்களை கொண்டு செல்ல வரப்போகிற ஒரு நேரமாய் இது இருக்கிறது. அப்பொழுது மீட்கப்பட்டவர்கள் அனைவரும் உயிரோடு எழுந்து வருவார்கள். What a glorious opportunity we have to speak to a dying people. Amen. Great time. We are enthused about it. மரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களிடம் நாம் பேசுவது என்பது எவ்வளவு மகிமையான தருணம், மகத்தான தருணம். நாம் அதை குறித்து உற்சாகம் கொண்டிருக்கிறோம். And we know that